ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லியோ வந்து எப்படி குளிப்பாட்ட வைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு கஷ்டம்தான். வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்து வந்து ஏதாவது ஐஸ் வச்சு தான் வந்து குளிப்பாட்டணும். அப்படியே வந்து பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நகத்தை போட்டு பொறாண்டி எடுத்து தள்ளிடுவான். இந்த ட்ரீட்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு நான் அவனை குளிப்பாட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பயத்தில் வந்து ஏறி மேலே உட்காந்துருக்கான் பாருங்கள், எப்போதும் கீழே தான் இருப்பான். அப்புறமா அதுலேருந்து இறக்குறதுக்குள்ளே நகத்தை போட்டு காய்ஸ் அப்படியே பிடிச்சிப்பான். அப்படியே எதில் ஏறானா அப்படியே பிடிச்சிப்பாங்க பாருங்கள். அவன் அப்படியே குளிப்பாடுறதுக்குள்ளே வந்துட்டு போதும் போதும்னு ஆச்சு. அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எப்போதும் சண்டேனா நான்வெஜ் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து மீன்லாம் வறுத்துட்டு இருந்தாங்க. இது பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு மீனை விட அந்த சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் எங்கள் பெரியம்மா வந்து இதை வந்து கழுவிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி பண்ணாங்க, மீன் குழம்பு வச்சாங்க, மீன் வறுவல். அவ்வளோதான் இன்றைக்கி டிஷ்ஷு. முட்டை வந்து அவிச்சு வச்சாங்க. அப்புறம் அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இல்லையே குளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கான் பாருங்கள், அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வதக்கிட்டு இருந்தாங்க சிக்கனு. அப்புறம் இது வந்து மீன் குழம்பு அப்படியே மிதந்துச்சு, மாங்காய்லாம் போட்டிருந்தாங்க மீன் குழம்புல. அப்புறம் இது சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி சண்டேனாலே நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் தான் எப்போதும். சண்டே வந்து ஆனால் எல்லா நாளும் எப்படி ஓடுதோ இல்லையோ, சண்டே மட்டும் அப்படியே இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் ஓடிடும் கைஸ். அதுதான் என்ன பண்ணுறது. அப்புறம்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லியோ வந்து எப்படி குளிப்பாட்ட வைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு கஷ்டம்தான். வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்து வந்து ஏதாவது ஐஸ் வச்சு தான் வந்து குளிப்பாட்டணும். அப்படியே வந்து பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நகத்தை போட்டு பொறாண்டி எடுத்து தள்ளிடுவான். இந்த ட்ரீட்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு நான் அவனை குளிப்பாட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பயத்தில் வந்து ஏறி மேலே உட்காந்துருக்கான் பாருங்கள், எப்போதும் கீழே தான் இருப்பான். அப்புறமா அதுலேருந்து இறக்குறதுக்குள்ளே நகத்தை போட்டு காய்ஸ் அப்படியே பிடிச்சிப்பான். அப்படியே எதில் ஏறானா அப்படியே பிடிச்சிப்பாங்க பாருங்கள். அவன் அப்படியே குளிப்பாடுறதுக்குள்ளே வந்துட்டு போதும் போதும்னு ஆச்சு. அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எப்போதும் சண்டேனா நான்வெஜ் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து மீன்லாம் வறுத்துட்டு இருந்தாங்க. இது பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு மீனை விட அந்த சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் எங்கள் பெரியம்மா வந்து இதை வந்து கழுவிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி பண்ணாங்க, மீன் குழம்பு வச்சாங்க, மீன் வறுவல். அவ்வளோதான் இன்றைக்கி டிஷ்ஷு. முட்டை வந்து அவிச்சு வச்சாங்க. அப்புறம் அதெல்லாம் நறுக்கி வச்சுருந்தாங்க, எல்லாம் காய்கறிலாம் நறுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் அக்காவை. அப்புறம் இல்லையே குளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கான் பாருங்கள், அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வதக்கிட்டு இருந்தாங்க சிக்கனு. அப்புறம் இது வந்து மீன் குழம்பு அப்படியே மிதந்துச்சு, மாங்காய்லாம் போட்டிருந்தாங்க மீன் குழம்புல. அப்புறம் இது சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி சண்டேனாலே நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் தான் எப்போதும். சண்டே வந்து ஆனால் எல்லா நாளும் எப்படி ஓடுதோ இல்லையோ, சண்டே மட்டும் அப்படியே இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் ஓடிடும் கைஸ். அதுதான் என்ன பண்ணுறது. அப்புறம்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய்.